வணக்கம். கேடி ஒட்டாவா என்ற இந்த சேனலுக்குரிய இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அத்துடன் உங்கள் லைக்கை தெரிவிப்பதோடு ஷேர் பண்ணுவதையும் கொமெண்ட்ஸ் பண்ணுவதையும் மறந்துவிட வேண்டாம். அன்புடன் கணேஷ். நூலகங்கள். வீடுகளை அழித்தல் அவன் அடையாளம் இல்லாமல் போகும். பள்ளிக்கூடங்களை அழித்தல் அவன் பண்பாடு இல்லாமல் போகும். நூலகங்களை அழித்தல் அவன் வரலாறே இல்லாமல் போகும். வரலாற்றில் அறிவு பெட்டகங்களாக திகழ்ந்து போர்கள் மற்றும் வன்முறைகளால் அழிக்கப்பட்ட முக்கிய நூலகங்கள். அலெக்சாண்டிரியா நூலகம், எகிப்து. உலகின் மிக பழமையான மற்றும் புகழ்பெற்ற இந்த நூலகம் பல நூற்றாண்டுகளாக நடந்த போர்களில் படிப்படியாக அழிக்கப்பட்டது. 6 மாதங்கள் வரை தீப்பிடித்து எரிந்தது. நலந்தா நூலகம், இந்தியா. 1193 பக்தியார் கில்ஜியின் படையெடுப்பால் இந்தியாவின் புகழ்பெற்ற நலந்தா பல்கலைக்கழக நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பொது நூலகம், இலங்கை. 1981 எரிக்கப்பட்ட இந்நூலகம் 97,000க்கும் மேற்பட்ட அரிய புத்தகங்களை இழந்து தெற்காசியாவின் மிகப்பெரிய கலாச்சார அழிவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. பாக்தாத் நூலகம், ஈராக். மங்கோலியர்களின் படையெடுப்பின் போது பாக்தாத்தின் புகழ்பெற்ற அறிவுச் செல்வங்கள் அழிக்கப்பட்டன. கார்தேஜ் நூலகம், துனிசியா. ரோமானியர்களால் அழிக்கப்பட்ட பழங்கால நூலகம். லோவைன் கத்தோலிக்க பல்கலைக்கழக நூலகம், பெல்ஜியம். முதல் உலகப் போரின் போது 1914 ஜேர்மனிய படையினால் எரிக்கப்பட்டது. இந்த அழிவுகள் மனிதகுலத்தின் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகால அறிவு மற்றும் வரலாற்றை முற்றிலுமாக இல்லாமல் தாக்கியுள்ளன. தமிழகத்தில் 4028 பொது நூலகங்களும் 12620 ஊராட்சி நூலகங்களும் இருக்கின்றன. ஆனால் இன்றைய நவீன உலகில் நூலகம் என்ற சொல்லுக்கு உள்ள விரிவான அர்த்தத்தை கொண்டு இருப்பது அண்ணா நூலகம் மட்டும்தான். 172 கோடியில் 3.75 லட்சம் சதுர அடிகள் பரப்பளவில் 9 தளங்களில் அமைந்து இருக்கும் இது ஆசியாவின் 2வது பெரிய நூலகம். ஏறத்தாழ 12 லட்சம் புத்தகங்களை கொள்ளளவை கொண்ட இதில் இப்போது 5.5 லட்சம் புத்தகங்கள் இருக்கின்றன. இவற்றில் தமிழ் புத்தகங்களின் எண்ணிக்கை மட்டும் 1.5 லட்சம். இங்கு உள்ள புத்தகங்களின் மதிப்புக்கு ஓர் உதாரணம் என்சைக்ளோபீடியா ஆஃப் ஹியூமன் பயாலஜி. மருத்துவம் தொடர்பான இந்த நூல் தொகுதியின் விலை 1,99,545. உலகின் முக்கியமான பதிப்பகங்களான ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ் பதிப்பகங்கள் வெளியிட்ட முக்கியமான நூல்கள் அத்தனையும் அண்ணா நூலகத்தில் உண்டு. யுனெஸ்கோவின் உலக இணைய நூலகத்துடன் இணைக்கப்பட்ட இதன் மூலம் உலகின் முக்கியமான நூலகங்கள் எதையும் தொடர்பு கொள்ள முடியும். புதையலை விட புத்தகமே உயிர் பெற்றது. இந்த உயிர்களை பாதுகாக்கப்பட வேண்டியது நம்முடைய அரசின் கடமையாகும். நன்றி, வணக்கம்.